அன்பிற்கினிய ஸ்ரீ மகா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று 3/8/2018 தமிழ் விளம்பி வருஷம் ஆடி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று சஷ்டி திதி மதியம் 12:08 வரையிலும் அதற்கு பிறகு சப்தமி திதி தொடங்குகிறது. இன்று ரேவதி நட்சத்திரம் பகல் 2:25 வரையிலும் அதற்கு பிறகு அசுவனி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்று சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய சமநோக்கு நாளாகும். இன்று ஆடி பெருக்கு திருநாள். சகல நதி நீர்நிலைகளிலும் விசேஷமான புண்ணிய நதிகளில் கொண்டாடக்கூடிய சூழ்நிலை அமையும். பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்க இந்த நதி நீர் பிரயோகத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. இன்றைய நாளில் சுபகாரியங்கள் செய்யவும், தோஷ பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கும், திலகோமம் பித்துரு பூஜை செய்து கொள்வதற்கும், ஆபரேஷன் செய்து குழந்தை பெற்றுக் கொள்வதற்கும் இன்று ஏற்ற நாள். இன்று நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும் உள்ளது. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரையிலும், யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரையிலும், குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் உள்ளது. இன்று வார சூலம் மேற்கு திசை. இதற்கு பரிகாரமாக வெள்ளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்று சூரிய உதயம் 6:05. இன்று அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரம தினமாக அமைகின்றது. இன்றைய தினத்தில் இவர்கள் எல்லா விதங்களிலும் கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் பொறுமை தேவை. வெளியூர் பயணம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் சில நேரங்களில் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகளும் அமையும். எனவே இன்று இவர்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது மிக அவசியம். இன்றைய கிரக நிலைகள்: கடக லக்னம், லக்னத்தில் சூரியன், புதன், ராகு. கன்னியில் சுக்கிரன், துலாமில் குரு, தனுசுவில் சனி வக்ரம், மகரத்தில் செவ்வாய் வக்ரம், கேது. மீனத்தில் சந்திரன் அமர்ந்து ஆட்சி பரிபாலனத்தை தொடங்குகிறார்கள். இனி மேசம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் உரிய பலனை பார்ப்போம். அன்பிற்கினிய மேச ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். நண்பர்களால் நன்மைகள் வந்து சேரும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். மனைவி வழியில் உதவிகள் கிடைக்கும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் வந்து போகும். சமூக அந்தஸ்து உயரும். தேவைக்கு பணம் வந்து சேரும். வங்கி சேமிப்பு உயரும். எதிர்பார்க்கக்கூடிய தகவல்கள் நன்மையாக முடியும். இல்லறத்தில் கணவன் மனைவி உறவு வாழ்க்கை சீராகவும் சிறப்பாகவும் அமையும். ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது. ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வளர்ச்சி அதிகரிக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும். தாயின் உடல்நிலை சீராகும். சகோதர சகோதரர்கள் வழியில் நன்மைகளும் ஆதரவும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். பிள்ளைகள் ஆதரவாக இருந்து செயல்படுவார்கள். இல்லறம் சிறப்பாக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு. நீண்ட காலமாக எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. பணம் தேவைக்கு வந்து சேரும். மாணவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் வளர்ச்சியை தரும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடி வரும். எடுத்த முடிவுகள் சாதகமாக முடியும்.
பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சாதகமாக வந்து சேரும். இல்லறம் சந்தோஷமாக மலரும். ஆக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. கடக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். வெளியூர் செய்திகள் சந்தோஷமான செய்திகளாக வந்து சேரும். அரசு காரியங்கள் சில நேரங்களில் தாமதமாகலாம். வியாபாரத்தில் மந்த நிலை உருவாகலாம். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை உயரும். சமூக அந்தஸ்து மலரும். இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். இல்லறம் சந்தோஷமாக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுபகாரியம் இனிதே நடைபெறும். தொலைதூர ஆலயங்களுக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அமையும். தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் இல்லம் தேடி வந்து சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் விலகிவிடும். வியாபாரம் தொழில் வளர்ச்சி முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வேலை பொறுப்புகள் கூடி வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். இல்லறத்தில் தம்பதிகளுக்குள் அன்பு மலரும். ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது. கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு விரயங்கள் வரலாம். அலுவலகத்தில் எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் வேலை பளு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் கவனமாக செயல்படுவது நல்லது. தொழில் போட்டிகளை திறமையாக சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். புதிய தொழில் தொடங்க முயற்சி எடுத்துக்கொள்வீர்கள். நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடும். வெளியூர் பயணம் அலைச்சலுடன் கூடிய ஆதாயம் உண்டு. இல்லறத்தில் சுப செலவுகள் ஏற்பட்டு சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். எனவே இன்று இவர்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது. சரிசமமான நாளாக அமைகின்றது. இன்று அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். உயர்ந்த மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். உறவினர்களுடைய பகை மாறி சிநேகம் அன்பு மாறும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. நண்பர்களால் நல்ல தகவல்கள் வந்து சேரும். பற்றாக்குறை தீரும். பணவரவு வளர்ச்சியை தரும். பால்ய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். வழக்குகள் சாதகமாக முடியும். இல்லறம் சிறப்பாக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக அமைகின்றது. விருச்சக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளால் ஆதரவும் ஆதாயமும் கிடைக்கும். கூட்டு தொழில் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. அரசியல்வாதிகளால் முன்னேற்றம் உண்டு. தான தர்ம புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். நீண்டகால பிரச்சனைகள் சாதகமாக முடியும். வியாபாரம் தொழில் லாபம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த சிரமங்கள் மறையும். இல்லறத்தில் கணவன் மனைவி உறவு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தொழில் போட்டிகள் மறைந்து வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். உயர் அதிகாரிகள் ஆதரவாக நடந்து கொள்வார்கள். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக அமையும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை தொடங்கும். உங்கள் திறமைக்கு ஏற்ப மதிப்பு மரியாதை உயரும். அறமான பொருட்களை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் கனிந்து வரும். வெளியூர் பயணம் வளர்ச்சியை தரும்.
கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். இல்லறம் கணவன் மனைவி உறவு வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு கடன் சுமை குறையும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை தொடங்கும். உத்தியோகத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டு விலகும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். உடல் உபாதைகள் வந்து போகும். வெளியூர் பயணங்கள் ஆதாயத்தை தரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும். எதிர்பார்க்கக்கூடிய செயல்பாடுகள் சாதகமாக முடியும். இல்லறத்தில் குடும்ப உறவு அமைதியான சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம். ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது. கும்ப ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயர்வடையும். அலுவலக ஊழியர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். கடன் தொல்லைகள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும். பணம் சம்பாதிக்க புதிய முயற்சிகளை எடுத்துக்கொள்வீர்கள். மருத்துவ செலவுகள் வரலாம். திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய நேரம் கனிந்து வரும். சிலருக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஆதாயமும் உண்டு. பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். இல்லறத்தில் கணவன் மனைவி உறவு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது. மீன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். அலுவலக பணியாளர்களுக்கு ஏறுமுகமான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையில் வசந்தம் வீசும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். புதிய வீடு இடமாற்றம் ஆகியவற்றை எதிர்பார்ப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும். மார்க்கெட்டிங் தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயமான ஒரு சூழ்நிலை உருவாகும். நல்ல பதவி உயர்வும் கிடைக்கும். இல்லறத்தில் கணவன் மனைவி உறவு வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பலனை கேட்டீர்கள். இனி மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூர்யாலயா மீனாட்சி எம் திருநறை செல்வன், தாரமங்கலம். நன்றி.